சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். கோவை புதூர் பார்க்டவுன் நகரைச் சேர்ந்த செந்தில் பிரபு என்பவர் கோவை மாவட்ட டாஸ்மாக் CITU தொழிற்சங்க மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது மூத்த மகள் அனு கீர்த்தனா எட்டுவடை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளார். சிறு வயது முதலே மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த அனு கீர்த்தனா நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர்ந்து 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு படித்து வந்துள்ளார். அனு கீர்த்தனாவிற்கு பல் மருத்துவத்தில் சேர வாய்ப்பு கிடைத்த போதும் பொது மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கடந்த மாதம் நீட் தேர்வு எழுதினார். தான் சிறப்பாக தேர்வு எழுதியதாகவும் இந்த முறை தனக்கு சீட் கிடைத்துவிடும் எனவும் உறுதியாக அனு கீர்த்தனா தனது நண்பர்கள் மற்றும் பெற்றோரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் காரணமாக மத்திய அரசு நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்தது. மேலும் அதற்கான மறு தேர்வு இம்மாதம் 21ஆம் தேதியன்று நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்தில் இருந்த அனு கீர்த்தனா 17ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் தனது தந்தைக்கும் தனது சித்தப்பாவிற்கும் வாட்ஸ்ஆப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அந்த மெசேஜில், நான் நீட் தேர்வு எழுதிவிட்டு மருத்துவக் கல்லூரியில் சேர காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தேர்வை ரத்து செய்து விட்டார்கள். மீண்டும் தேர்வு எழுதினால் என்னால் தேர்ச்சி பெற முடியுமா? நினைத்த மதிப்பெண் கிடைக்குமா என பயமாக உள்ளது. தந்தை தனக்காக லட்சக்கணக்கில் செலவழித்து கோச்சிங் சென்டரில் சேர்த்துவிட்டு படிக்க வைத்தார். அப்பாவிற்கு டாஸ்மாக் வேலையும் போனது. இனிமேல் அவர்கள் முகத்தில் நான் விழிப்பேன் என்று தெரியவில்லை. அடுத்த ஜென்மம் என்று ஒன்றிருந்தால் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க கூடாது அப்பா. ஏனென்றால் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி விட்டேன் என அந்த மாணவி உருக்கமாக அனுப்பியுள்ளார். இந்த மெசேஜை பார்த்த அனு கீர்த்தனாவின் சித்தப்பா உடனே அவரின் அறைக்குள் சென்று பாருங்கள் என வீட்டில் இருந்தவர்களிடம் தெரிவித்துள்ளார். அப்போது அனு கீர்த்தனா வீட்டில் இருந்த வலி நிவாரண நீலகிரி தைலத்தை சாப்பிட்டு விட்டேன் என கூறி மயங்கியுள்ளார். உடனே அவரை மீட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் அவருக்கு அவசர சிகிச்சை அளித்தும் பலன் இன்றி அனு கீர்த்தனா பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாணவியின் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் CPIM கட்சி சார்பில் வரதராஜபுரம் ESI மருத்துவமனை எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவியின் இறப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை அவரது உடலை வாங்க மாட்டோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்த நிலையில் கோவை தெற்கு RDO மாருதி பிரியா நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவியின் உடலை பெற்றோர் பெற்றுக் கொண்டனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர்
நேசராஜ். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.